கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற பாரதிதாசனின் முழக்கத்தோடு என் உயிரை விட மேலான தமிழ் மொழியை வணங்கி மக்கள் தொண்டே மகத்தான தொண்டு என்ற தலைப்பின் கீழ் நான் என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். ஏராளமான அறிஞர்களும் பெருந்தலைவர்களும் வல்லுநர்களும் சமுதாயத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் மக்களுக்காகவும் மிக சிறந்த தொண்டுகளை செய்தனர். அவர்கள் செய்த தொண்டுகளுள் மக்களுக்காக செய்த தொண்டுகளே மகத்துவமானதாக கருதப்படுகிறது. மக்களுக்காக செய்த தொண்டுகளே உயர்ந்த சேவையாக கருதப்படுகிறது. இது ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் ஒரு அவசியமான தத்துவமாக விளங்குகிறது. இத்தத்துவத்தின் அவசியத்தை உணர்ந்ததால் தான் பல அறிஞர்களும் இக்கருத்தை ஆதரித்ததுடன் அதனை தம் வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தினார்கள். சமூக சீர்திருத்தவாதிகளுள் தலை சிறந்தவராக விளங்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற சொற்றொடரின் வாயிலாக மக்களுக்காக செய்யும் தொண்டே உயர்ந்த தொண்டு என்ற கருத்தை உணர்த்தினார். அவர் மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா போன்ற பல அறிஞர்கள் இக்கருத்தை ஆதரித்ததுடன் அதனை தம் வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தினார்கள். பெருந்தலைவர்களில் முதன்மையானவராக விளங்கக்கூடிய காமராஜர் மக்களுக்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்தார். இவர் முதலமைச்சராக இருந்த ஆட்சி காலத்தில் இவருடைய தொண்டுகள் மக்களின் நலனை பேணி காத்து சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட வழிவகுத்தது. இவருடைய தொண்டுகளில் கல்விக்காக செய்த தொண்டுகள் ஏராளமானவை. இவருடைய ஆட்சி காலத்தில் கல்வி கற்போரின் அளவு 7%இலிருந்து 37% அதிகரித்தது. அது மட்டுமல்ல, இவர் மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார். பள்ளி மாணவர்களின் நலனை பேணி காக்கும் பொருட்டு மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். பகுத்தறிவு அறிஞரான பெரியார் மக்களுக்காக ஏராளமான தொண்டுகளை செய்தார். மக்களுக்கிடையே உள்ள பாகுபாட்டை ஒழித்து முன்னேற்ற பாதை நோக்கி கொண்டு சென்றவர் பெரியார். மக்களிடையே பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக பல பகுத்தறிவு பயிற்சி பள்ளிகளை உருவாக்கினார். மூட நம்பிக்கைகளையும் சாதிய ஒடுக்கு முறைமைகளையும் கடுமையாக விமர்சித்த பெரியார் மக்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு வழிவகுத்தார். பகுத்தறிவு அறிஞர்களாகவும் பெருந்தலைவர்களாகவும் விளங்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, பெரியார், அண்ணல் அம்பேத்கர் போன்ற பல சான்றோர்கள் மக்கள் தொண்டே மகத்தான தொண்டு என்ற கருத்தை ஆதரித்ததோடு அதனை தம் வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தி மக்களின் நலனை பேணி காத்து சமுதாயத்தில் மறுமலர்ச்சியினை ஏற்படுத்தி ஒவ்வொரு சமூகத்தையும் முன்னேற்றமடைய செய்தனர். இவ்வாறு மக்களுக்காக செய்யும் தொண்டு மகத்தான தொண்டாகவும் மகேசன் தொண்டாகவும் விளங்குகிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.